ஸ்ரீ கணேசாய நமக. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி. உத்கல புராணத்தில் இந்த ஆஷாட சுக்ல வரதா சதுர்த்தி விரத மகிமை சாக்ஷாத் ராமபிதாவான தசரத சக்கரவர்த்தி கேட்க அவருடைய ஆச்சாரியரான வசிஷ்ட மகரிஷி அவருக்கு சொல்வது போல அமைந்துள்ளது. இதில் எல்லா சுக்லபக்ஷ கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி மகிமைகளும் சொல்லப்படுகிறது. தசரத சக்கரவர்த்தி கேட்கிறார், ஹே பிரம்மன், நீங்க எனக்கு ஆஷாட சுக்ல வர சதுர்த்தி மகிமையை சொல்லுங்கன்னு கேட்க அதற்கு வசிஷ்டர் சொல்றார், மைத்தில தேசத்துல கண்டகின்னு ஒரு நகரம் இருக்கு. அதை பத்ரசேன் என்ற ராஜா ஆனன் வந்தார். அவர் அஸ்திர சாஸ்திரங்கள்ல தலை சிறந்தவர். எதிரிகளை எல்லாம் வீழ்த்தினார். பூமண்டலம் முழுவதும் ஜெயித்து அனைத்தையும் கைப்பற்றினார். அவர் தர்மத்தின்படி நீதி நியாயம் ஒழுக்கம் தவறார் ராஜ்யத்தை ஆண்டார். நிறைய யாகங்களை எல்லாம் செய்தார். அடக்கமாக வினயமாக மரியாதையுடனும் பிராமணர்களுக்கு தெய்வத்திற்கு மட்டும் விருந்தினர்களுக்கெல்லாம் வேண்டும் உபச்சாரங்களை எல்லாம் தவறாது செய்து வந்தார். மற்றவர்கள் எல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தனராம். அவரிடம் அபாரமான சேனையும் இருந்ததாம். இப்படி அவர் சௌபாகியத்தோட வாழ்ந்து வந்த நேரத்துல அவருடைய ராஜ்யத்துல எதிர்பாராத ஒரு சங்கடம் நேர்ந்தது. அது என்ன? அவரோட ராஜ்யத்துல பன்றிகள், வெட்டுக்கிளிகள் மற்றும் பெருச்சாளிகள், எலி தொல்லை இதெல்லாம் ரொம்ப அதிகமானது. இந்த வெட்டுக்கிளிகள் எலிகள்லாம் பயிர்கள் தானியங்கள்லாம் நாசம் செய்தனவாம். எல்லாற்றையும் அதுகளே சாப்பிட்டுதான். அது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு அவர்களுடைய வஸ்திரங்கள், ஆடைகள், இன்னும் பிற பொருட்களை எல்லாம் எதெல்லாம் கடிக்க முடியுமோ அதெல்லாம் கடித்து சாப்பிட்டு சின்ன பின்னம் பண்றதாமா இந்த எலிகள்லாம். இந்த பத்ரசேனனும் பெரிய ராஜா சக்கரவர்த்தி. அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறான். கூண்டு வைத்து படிக்கிறான், நெருப்பு வைத்து எரித்து, இப்படி பல விதமாக பல முயற்சிகள் செய்து எதுவுமே பலன் அளிக்கல. எல்லாம் மறுபடி புத்தீசல் மாதிரி வந்துட்டே இருக்கு. எங்க போனாலும் வெட்டிக்கிளிகள் பிற உயிரினங்கள்லாம் எங்க பார்த்தாலும் சுத்தி திரியறது. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. செய்வதறியாம ரொம்ப வருத்தத்தோட காட்டுக்கு போயிடுறான். அவனும் பரம சிவபக்தன். இப்படி இருக்க அவனுக்கு தெய்வாதீனமாக ஒரு குரு தரிசனம், ஆச்சாரியருடைய தரிசனம் கிடைச்சது. குரு பார்க்க கோடி நன்மை. ராஜாவும் அந்த குருவை வணங்கி அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் செய்தான். தன்னுடைய கஷ்டங்கள்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறான் ராஜா பத்ரசேனன். ஹே சுவாமி, என்னுடைய ராஜ்யத்துல பல வெட்டுக்கிளிகள், மூஷகங்கள், பெருச்சாளிகளோட தொல்லைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளவோ உபாயங்கள்லாம் செய்து பார்த்தாச்சு, எதுவுமே பழிக்கல, பலன் அளிக்கல. எங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த துன்பம் தாங்க முடியாம நான் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கேன். என் சுவாமியான சங்கரனை தபஸ் செஞ்சுட்டு இருக்கேன். அவர் தான் உங்களை என்கிட்ட தெய்வாதீனமா அனுப்பியிருக்கார். இதுக்கு நீங்க தான் ஏதானும் உபாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கிறா. இதெல்லாம் வசிஷ்டர் சொல்லிட்டு இருக்கார். அவர் அந்த குருவானவர் சொல்றார், நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாப்பா? சாக்ஷாத் நீ வணங்கக்கூடிய அந்த சிவபெருமானே தான் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்கார் உனக்கு போதனை பண்ண சொல்லி. உனக்கு ஒரு பரம ரகசியம் சொல்றேன் கேளு. அது உன்னுடைய துக்கங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது, துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியது. ஹே பத்ரசேனா, உன்னுடைய ராஜ்யத்துல ஒரு முக்கியமான விரதம், சதுர்த்தி விரதம், அது நஷ்டம் ஆயிடுத்துப்பா. அதனாலதான் இவ்வளோ விக்னங்கள்லாம் உனக்கு வந்து சேர்ந்தது. பிரஜைகளுக்கெல்லாம் இவ்வளோ பயம் கஷ்டம் எல்லாம் வந்திருக்கு. நீ எந்த விதமான சாமர்த்தியங்கள் எல்லாம் பண்ணினாலும் இதுல இருந்து மீள முடியாது. எல்லாவற்றிற்கும் முதலானவன் பிரதம பூஜித்தன் சதுர்த்தி நாயகனான விநாயகன். அவருக்கு பிரியமானது சதுர்த்தி திதி. அதில் வரக்கூடிய அந்த சதுர்த்தி விரதத்தை நீங்க யாருமே அனுஷ்டானம் பண்ணலப்பா. அது சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது, வேண்டுவனையெல்லாம் தரக்கூடியது, விக்னங்களை எல்லாம் போக்கக்கூடியது இந்த சதுர்த்தி விரதம். அது பண்ணாம எந்த காரியம் செய்தாலும் அது நிரர்த்தம், வீணாகும், பிரயோஜனம் இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு சுக்ல சதுர்த்தி, கிருஷ்ண சதுர்த்தி மகிமை, விரத நியமங்கள்லாம் சொல்றார். அப்புறம் அந்த ராஜா பத்ரசேனன் கேட்கிறார், கணபதியை பூஜிக்கணும்னு சொல்றேன், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் ஸ்வரூபம்லாம் என்னன்னு சொல்லி நீங்க சொன்னா நான் அதை அறிந்து தேவர்களுக்கெல்லாம் இறைவனான அந்த கணபதியை நான் விசேஷமாக பூஜிக்க முடியும்னு சொல்றார். அப்பா, எனக்கே ஒரு சுய அனுபவம் உண்டு, என் வாழ்க்கையில நடந்தது, அதை நான் உனக்கு சொல்றேன் கேளுன்னு சொல்லி அந்த குரு பகதால்பியர் சொல்றார். அப்பா, நான் முன்னாடி தவத்துல ஈடுபட்டு இருந்தேன், யோக யுக்தனாக இருந்தேன். எனக்கு ஞானத்தை பெறணும்ன்ற விருப்பம் அவா இருந்தது. அதற்கு பல படிகள் கிரமங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் செய்து எங்கும் சர்வமும் வியாபித்திருக்கார் இல்லையா அந்த பகவான், அவருடைய விஸ்வரூப தரிசனம் எனக்கு கிடைத்ததுப்பா. அந்த பிரம்மத்தை சம்பூர்ணமாக நான் அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஞான மார்க்கம் யோக மார்க்கம்ல பிரவேசம் பண்ணேன். ஒரு ஜடனை போல, ஒரு உண்மத்தனை போல, பித்துப்படுத்தவனை போல இருந்துட்டு இருந்தேன். இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தினேன். பூர்ணமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தத்தை கொடுக்கக்கூடிய யோக
சௌக்கியம் வேணும் அப்படின்றதே எனக்கு லட்சியமாக இருந்தது. இப்படி பண்ணிட்டு இருக்கிற போது நான் சகஜமான நிலையில தான் இருந்தேன். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது. அதுக்கு மேல என்னால போக முடியல. ஒரு மோகம்ன்றது என்னை தடுத்து ஒன்றுமில்லாத நிலையான ஒரு சூன்யம்ன்ற நிலைக்கு வந்தது. பிரம்மம் எப்படி சூன்யமாக இருக்க முடியும்? பூர்ணத்துவம்னே சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்புவான சிவபெருமான சரணாகதி அடைஞ்சேன். அவரையே அடைக்கலம் புகுந்து அவரையே துதி பாடினேன். அதில் அவரும் மகிழ்ந்து, ஏன்பா நீ சத் அசத் சமம் சகஜம்ன்ற நிலையிலேயே இருக்க, அதுக்கும் மேற்பட்ட ஒரு நிலை இருக்கு, அது ஸ்வானந்தம்னு பேரப்பா. அந்த ஸ்வானந்த சித்தி ஏற்பட்டாதான் நீ பூர்ணத்துவத்தை அனுபவிக்க முடியும், ஆத்மானந்தத்தை அடைய முடியும். அதற்குரிய நாயகன் கணபதி. அந்த ஸ்வானந்த சித்தி எப்படி வருது அப்படின்னா, அது கணபதியை பூஜித்தால் மட்டுமே கிடைக்கும். அவரே பிரம்ம நாயகன். எது நமக்கு கிடைத்தா அதுக்கு பிறகு பரம சாந்தி கிடைக்கிறதோ, அது பிறகு வேற ஒண்ணுமே கிடையாது, ஆசை கிடையாது, அதுதான் உன்னத நிலை அப்படின்னு நினைப்பவர், அப்படிப்பட்ட நிலையை தருபவர் கணபதி மட்டுமே. கனா எல்லாவற்றையும் கூட்டு. மனசாலையும் நினைக்க முடியும், வாக்குனாலையும் துதிக்க முடியும். ந அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவர். இந்த கவுக்கும் நாவுக்கும் சுவாமியாக நாயகனாக இருக்கிறதுனால அவர் கணாதீசன், கணபதி, கணேசன், கணநாயக்கன் அப்படின்லாம் அழைக்கப்படுறார். அதனாலதான் அந்த ஸ்வானந்தம்ன்ற நிலை சித்திக்கணும்னா கணபதிய ஆராதனை பண்ணணும் அப்படின்னு இந்த கதையை அந்த குருவானவர் பத்ரசேன ராஜாவுக்கு சொல்றார். மேல சொல்றார், அப்பா எனக்கு சம்புவானவர் கணபதி ஏகாட்சர மந்திரத்தையும் உபதேசம் பண்ணார். நானும் அவரை விழுந்து வணங்கி வனத்துக்கு போய் கணராஜனையே நினைத்து துதித்து ஏகாட்சர மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணேன். அந்த சுவாமியோட கிருப்பையினால எனக்கு மனத்துல ஒரு வித சாந்தி கிடைத்ததுப்பா. இருந்தாலும் நான் ஓயல, தொடர்ந்து அவரோட நாமத்தை ஜபிச்சுட்டே இருந்தேன். சுவாமி எனக்கு அவருடைய தும்பிக்கையோடு அவருடைய தரிசனத்தை கொடுத்தார். என்ன வேணும் கேளுன்னு சொல்லி கேட்டார். உங்கள் மேல எனக்கு அச்சஞ்சலமான பக்தியை தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்டேன். அவரும் பக்தனுக்கு பக்தி பிரசாதத்தையே கொடுத்து அங்கிருந்து மறைந்தார். அன்னையில இருந்து நான் காணாபத்தியன், சைவர், வைணவர்லாம் இருக்கா இல்லையா, அது போல காணாபத்தியனாக இருக்கேன்னு சொன்னார். இப்படி சொல்லி அந்த பத்ரசேன ராஜாவை பிரஜைகளோடு சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணவும் சொன்னார். அத்துடன் அவருக்கு கிடைத்ததோ ஏகாட்சர மந்திரம். அவர் கணபதி பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். ராஜாவும் மகிழ்ச்சியோட அந்த குருவை நமஸ்கரித்து தன்னுடைய ராஜ்யமான கண்டகி நகரத்துக்கு திரும்பினார். அப்போ வந்தது இந்த ஆஷாட சுக்ல வரத சதுர்த்தி. யதா ராஜா ததா பிரஜான்னு அவ்வளோ பேரும் கணாதீசனை நினைத்து பக்தியோட உபவாசம் இருந்து அருகம்புல் வன்னி பத்திரத்தினால அவருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி எல்லா விக்னங்களும் நீங்கணும் சொல்லி பூஜித்தார்கள். அந்த விரதம் புகழுடன் கூடியிருந்தது. அதற்கு பின் எல்லோரும் சுக்லபக்ஷ, கிருஷ்ணபக்ஷ, சங்கஷ்டகர சதுர்த்தி எல்லாம் அனுஷ்டித்தார்கள். பின் அங்கிருந்த எலி தொல்லை, வெட்டுக்கிளி, பன்றி எல்லா தொந்தரவும் நீங்கியது. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இன்ன பிற கஷ்டங்கள்லாம் நீங்கி தனதானியத்துடன் புஷ்டியாக சந்தோஷத்துடன் வாழ்ந்தார்கள். கணபதி பஜனத்தினால எங்கும் ஆனந்தமயம், பரமானந்தமாக இருந்ததா. ராஜா தன்னுடைய புத்திரனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்து பின் தன் மனைவியோட காட்டுக்கு வானப்பிரஸ்தம் செய்து அங்க கணபதியையே பூஜித்து வைகுந்தம் கைலாசம் சொல்றாளே, அது போல ஸ்வானந்த பவனம், கணபதிக்குரிய ஸ்வானந்த பவனத்தை அடைந்தார்கள். பிரம்மபூத்தனானான். கணபதி சாயுஜ்யமும் கிடைத்தது. இது அனைத்துமே இந்த விரதத்தின் பிரசாதம். தெரிந்தோ தெரியாமலோ யார் இதை அனுஷ்டித்தாலும் பலன் நிச்சயம், இதில் சந்தேகமே இல்லை. சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது. ஒருவரது மனோ விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடியது. சங்கடங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அது மட்டுமல்ல, இதமாஷாட காயாஷ சதுர்த்தியா சரிதம் பட்டே சுணியாத் வரதாயாஷே ச லபேதீப்சிதம் பலம். அதானும் இதை அனுஷ்டித்தவர்கள் எல்லாம இந்த ஆஷாட சுக்ல சதுர்த்தி கதையை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களது மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டாலே இப்படிப்பட்ட பலன்னா விரதம் அனுஷ்டித்தால் அதன் பலனை கேட்கவா வேணும்? அதன் பலன் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நன்னாள்ல நாம் பத்ம புராணத்துல வியாசர் அருளிய ஸ்ரீ கணேசாஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ கணேசாஷ்டகம். கணபதி பரிவாரம் चारुकेयूरहारं गिरिधरवरसारं योगिनी चक्रचारं भवभयपरिहार दुःखदारिद्र्यदूरं गणपतिमभिवन्दे
वक्रतुण्डावतारम् अखिलमलविनाशं पाणिना हस्तपाशं कनकगिरिनिकाशं सूर्यकोटिप्रकाशं भज भवगिरिनाशमालतीतीरवासं गणपतिमभिवन्दे मानसे राजहंसं विविधमणिमयूकैशोभमानं विदूरैः कनकरचितचित्रं कण्ठदेशे विचित्रं ददति विमलहारं सर्वदा यत्नसारं गणपतिमभिवन्दे वक्रतुण्डावतारं दुरितगजममन्दं वारुणीं चैव वेदं विदितमखिलनादं नृत्यमानन्दकन्दम् ददति शशिसुवक्त्रं चाङ्कुशं यो विशेषम् गणपतिमभिवन्दे सर्वदानन्दकन्दं त्रिनयनयुतबाले शोभमाने विशाले मुकुटमणिसुडाले मौक्तिकानञ्चजाले धवलकुसुममाले यस्य शीर्ष्णः सताले गणपतिमभिवन्दे सर्वदा चक्रपाणिम् वपुषि महति रूपं पीठमादौ सुदीपं तदुपरि रसकोणं यस्य चोद्वं त्रिकोणं गजमितदलपद्मं संस्थितं चारुचद्मं गणपतिमभिवन्दे कल्पवृक्षस्य वृन्दे वरदविशदशस्तं दक्षिणं यस्य हस्तं सदयमभयदं तं चिन्तये चित्तसंस्थं शबलकुटिलशुण्डं चैकतुण्डं द्वितुण्डं गणपतिमभिवन्दे सर्वदा वक्रतुण्डं कल्पद्रुमादस्थितकामधेनुं चिन्तामणिं दक्षिणपाणिशुण्डं बिभ्राणमद्यद्भुतचित्तरूपं यः पूजयेत् तस्य समस्तसिद्धिः व्यासाष्टकमिदं पुण्यं गणेशस्तवनं नृणां पठतां दुःखनाशाय विद्यां संश्रियमश्नुते इति श्रीपद्मपुराणे उत्तरखण्डे व्यासविरचितं श्रीगणेशाष्टकं सम्पूर्णम्. இந்த நன்னாளில் நாம் இந்திரன் அருளிய குபேர சம்பத்தை அருளும் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இந்திரகிருதம். पुरन्दर उवाच नमः कमलवासिन्यै नारायण्यै नमो नमः कृष्णप्रियायै सततं महालक्ष्म्यै नमो नमः पद्मपत्रेक्षणायै च पद्मास्यायै नमो नमः पद्मासनायै पद्मिन्यै वैष्णव्यै च नमो नमः सर्वसम्पत्स्वरूपिण्यै सर्वादात्र्यै नमो नमः हरिभक्तिप्रदात्र्यै च हर्षदात्र्यै नमो नमः कृष्णवक्षस्थितायै च कृष्णेशायै नमो नमः चन्द्रशोभास्वरूपायै रत्नपत्न्यै च शोभते सम्पत्यधिष्ठातृदेव्यै महादेव्यै नमो नमः नमो वृद्धिस्वरूपायै वृद्धिदायै नमो नमः वैकुण्ठे या महालक्ष्मी या लक्ष्मी क्षीरसागरे स्वर्गलक्ष्मीरिन्द्रगेहे राजलक्ष्मीर्नृपालये गृहलक्ष्मीश्च गृहिणां गेहे च गृहदेवता सुरभिः सागरे याता दक्षिणा यज्ञकामिनी अदितिर्देवमाता त्वं कमला कमलालया स्वाहा त्वं च हविर्दानी कव्यदानी स्वदा स्मृता त्वं हि विष्णुस्वरूपा च सर्वाधारा वसुन्धरा शुद्धसत्त्वस्वरूपा त्वं नारायणपरायणा क्रोधहिंसावर्जिता च वरदा शारदा शुभा
परमार्थप्रदा त्वं च हरिदास्यप्रदा परा यया विना जगत् सर्वं भस्मीभूतमसारकं जीवन्मृतं च विश्वं च शश्वत् सर्वं यया विना सर्वेषां च परा माता सर्वबान्धवरूपिणी धर्मार्थकाममोक्षाणां त्वं च कारणरूपिणी यथा माता स्तनन्दानां शिशूनां शैशवे सदा तथा त्वं सर्वदा माता सर्वेषां सर्वरूपतः मातृहीनस्तनान्तस्तु स च जीवति दैवतः त्वया हीनो जनः कोऽपि न जीवत्येव निश्चितं सुप्रसन्नस्वरूपा त्वं मा प्रसन्ना भवाम्बिके वैरिग्रस्तं च विषयं देहि मह्यं सनातनी अहं यावत् त्वया हीनो बन्धुहीनश्च भिक्षुकः सर्वसम्पद्विहीनश्च तावदेव हरिप्रिये ज्ञानं देहि च धर्मं च सर्वसौभाग्यमीप्सितं प्रभावं च प्रतापं च सर्वाधिकारमेव च जयं पराक्रमं युद्धे परमैश्वर्यमेव च इत्युक्त्वा च महेन्द्रश्च सर्वैः सुरगणैः सम प्रणनाम साश्रुनेत्रो मूर्ध्ना चैव पुनः पुनः ब्रह्मा च शङ्करश्चैव शेषो धर्मश्च केशवः सर्वे चक्रुः परिहारं सुरार्ते च पुनः पुनः देवेभ्यश्च वरं दत्त्वा पुष्पमालां मनोहरं केशवाय ददौ लक्ष्मीः सन्तुष्टा सुरसंसदि ययुर्देवाश्च सन्तुष्टाः स्वस्वं स्थानं च नारद देवी ययौ हरिस्थानं दृष्टा क्षीरोदशायिनः ययतुश्चैव स्वगृहं ब्रह्मेशानौ च नारद दत्त्वा शुभाशिषं तौ च देवेभ्यः प्रीतिपूर्वकम् इदं स्तोत्रं महापुण्यं त्रिसन्ध्यं यः पठेन्नरः कुबेरतुल्यः स भवेत् राजराजेश्वरो महान् पञ्चलक्षजपेनैव स्तोत्रसिद्धिर्भवेन्नृणां सिद्धस्तोत्रं यदि पठेन् मासमेकं तु सन्ततं महासुखी च राजेन्द्रो भविष्यति न संशयः इति श्रीमहालक्ष्मीस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो நமः. அடுத்து குலசேகர ராமாயணம் பாராயணம் செய்யலாம். श्रीरामा जय जय रामा 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 அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடுங் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே என்று கொலோ கண்குளிர காணும் நாளே அங்கனடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகர துலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடுங் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணும் நாளே என்று கொலோ கண்குளிர காணும் நாளே
வந்ததின்ற தாடகை தன் உரத்தை கீறி வருகுருதி பொழித்தரவன் கணையொன்றேவி மந்திரங்கொள் மறைமுனிவன் வேள்வி காத்து வல்லரக்கர் உயிருண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சேர் செழுந்தன் சோலை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அந்தணர்கள் ஒரு மூவாயிரவர் ஏத்த அணிமணியா சனத்திருந்த வம்மான் தானே செவ்வரினர் கருநெடுங்கன் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாளேந்தி வெவ்வரினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரஞ்ச நெடும்புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எவ்வரிவன் சிலை தடக்கை இராமன் தன்னை இறைஞ்சுவாரிணையடியே இறைஞ்சினேனே தொத்தலர் போன் சுரிகுழல் கை கேசி சொல்லால் தொன்னகரன் துறந்து துறை கங்கை தன்னை பத்தியுடை குகன் கடத்த வனம் போய் புக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஏந்து சித்திர கூடத்திருந்தான் அன்னை இன்று தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எத்தனையும் கண் குளிர காண பெற்ற இருநிலத்தார் கிமையவர் நேரோவார் தாமே வலிவனுக்கு வரை நெடுந்தோள் விராதை கொன்று வண்டமிழ்மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவனுக்கு நோக்கரக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனன்ற நுயிரை வாங்கி சிலை வணக்கி மான்மறிய எய்தான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் தலைவணக்கி கை கூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்தி தரணி தானே தனமருவு வைதேகி பிரியலுற்று தளர்வைதி சடாயுவை வைகுந்தம் ஏற்றி வனமருவோ கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்றிலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியை ஏத்தினேனே குறைக்கடலை அடலம்பால் மருக எய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி எரி நடுவேல் அரக்கரோடு இலங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பி அரசும் ஈந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக என்னேன் மற்றரசு தானே அம்பொனெடு மணிமாட அயோத்தி எய்தி அரசெய்தி அகத்தியன்பாய் தான் முன் கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய்த்தன் சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதை மதியோம் என்றே பருகுவோம் இன்னமுதை மதியோம் என்றே செரிதவச்சம் புகன்றன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோ நீந்த நிறைமணி போன் அணியும் கொண்டிலவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் அன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னை உடையோம் மற்றொரு துயரம் அடையோமின்றே அன்று சரா சரங்களவை குந்தன் ஏற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வென்றிலங்கு மணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தன் தாமம் மேவி சென்றினிது வீற்றிருந்த வம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் என்று நின்றான் அவன் இவனன் ஏத்தினாலும்
இன்றைஞ்சினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் தயரதன்றன் மகனாய் தோன்றிற்று. அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே. நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே. தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் தயரதன்றன் மகனாய் தோன்றிற்று. அது முதலா தன்னுலகம் புக்க தீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒள்வாள் கோழியர்கோன் குடை குலசேகரம் சொற் செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே. நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே. நலம் திகழ்நாரண நடி கீழ் நன்னு வாரே. ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. 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 ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா.